ஏய் நானும் அவளுங்களை பிடிச்சி 4 ஏறி தாண்டா ஆமா அப்படியே கிழிச்ச நீ. அவளுக்கு எப்போ வார்த்தை கேட்டிருக்காளுங்க? யோ கதிர் மாமா அப்படி சொல்லாதயா. அவர் பிள்ளைங்களை என்ன ஃபோர்ஸா இழுத்துட்டு வந்தாரு தெரியுமா? ஆமா ஆமா உங்க ஞானத்தை நீ தான் மெச்சிக்கணும். அவரே ஒரு வேஸ்ட், நீ அதுக்கு மேல. ஏய் என்னப்போ தேவையில்லாம நக்கல் பண்ணி தெரியுற? சும்மா அங்க இல்லாம இங்க என்ன வந்து கத்திட்டு இருக்க? ஓரா பேசுற. தேவையில்லாம நீ தான் பேசிட்டு இருக்க. நிறுத்தியா? நீ தான் பேசிட்டு இருக்க. பேசாம இருன்னு சொல்லிவிட்டேன். தள்ளுனே என்னப்பா ஓரா பேசிட்டு இருக்க? என்னடா அடிச்சு மூஞ்சில ஐயா சண்டை வளர்க்காத. என்னப்பா? இருந்துங்கயா ஐயா. மாமா அப்ப பார்த்தாலும் ஒரு மனுஷனை குறை சொல்லாத. செஞ்சுட்டு போயிட்டு ஆனா பொண்ணு பாத்துட்டு என்ன நீங்க என்ன சத்தம் தெரு வரைக்கும் கேக்குற மாதிரி அடிச்சிட்டு இருக்கிய? என்ன கதிர் மாமா ஏன் இப்படி பாயிரிய? என்ன எப்ப பாரு இந்த வீட்ல யாராச்சும் கத்திக்கிட்டே இருக்கிய? என்னாச்சு? எப்பவுமே கேட்காத ஞான மாமா குரல் தெரு போன வரைக்கும் கேக்குது. என்ன மாமா? ஏமா வாமா உட்காருமா. ஒண்ணும் இல்லம்மா, வழக்கமா வீட்டில் நடக்கிற பஞ்சாயத்து தான். அதை விட்டு தெரியல. உட்காரு. ஏமா ஒரு காப்பி ஒண்ணாமா? இல்ல மாமா அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வரணும்னு அடிச்சு புடிச்சு ஓடியாந்தேன். என்ன டிராபிக்ங்கறிய? இது மதுரையா இல்ல பாம்பேயானே தெரியல. ஏக்கா நீ பாம்பே போயிருக்கியா? பாம்பே, டெல்லி, பூனே, கல்கட்டா, பெங்களூர் நிறைய ஊருக்கு போயிருக்கேன். நீ ஒரு நேஷனல் பெர்மிட் லாரி போலையே, இந்தியா முழுக்க வளம் வந்திருக்க. நீங்க எனக்குள்ள முட்டை விட்டுக்கிட்டு நொட்ட சொல்லிக்கிட்டே இரு. ஏண்டா பிசினஸ் பண்றதா சும்மாவா? 4 இடத்துக்கு போனாதானே 4 பேரை பார்த்து 4 விஷயம் கத்துக்கிட்டு வாழ்க்கையில முன்னேற முடியும். அதுவும் சரிதான். மதுரை முட்டு சந்துக்குள்ளேயே முட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தா எங்கிட்டு கடையை போட்டு டெவலப் பண்றது? காசு கக்கத்திலே இருந்தாலும் கஷ்டம்தான் போல. ஏய் பல்லுகள்லாம் உடைச்சிருவேன், ஞாபகம் வச்சுக்க. வாய் முடி சும்மாரு. எப்ப ஏய் ஏப்பா அனாவசியமா கத்திக்கிட்டு இருக்கிய? ஓலை எழுதிற உட்காருமா. நல்ல நேரம் முடிய போதுல. எனக்கு இல்லைன்னா நம்பிக்கை கிடையாது. இருந்தாலும் நம்பிக்கை உள்ளவங்களை மதிக்க வேண்டியது இருக்குல்ல. அதனால ஓலையை பட்டுன்னு எழுதிடும். ஏமா அந்த நோட்டையும் பேனா வீடு. அண்ணே இந்தாங்க. ஏப்பா ஏய் சக்தி இங்க வா உட்காரு. இங்க வா உட்காருப்பா எழுதுப்பா. ஏப்பா செல்வராஜ் அண்ணே, இந்த ஓலை எழுதுற முறையெல்லாம் உனக்கு தானே தெரியும்? சொல்லு. சரிண்ணா, நிறைய மங்களகரமான இன்னாருமே இன்னாருக்கு அதெல்லாம் சொல்ல எழுதுப்பா. எழுது தம்பி. பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சிருப்பா. மாமா Excuse me. மிஸ்டர் குணசேகரன், உங்க லெகசியை உங்க புள்ள காப்பாத்துறான் போல. எது? நீங்க பண்ற கிரிமினல் வேலைய உங்க பையனும் ஃபாலோ பண்றான். இந்த பொண்ணை லவ் பண்றேன்னு ஏமாத்திருக்கான். அது சம்பந்தமான கேஸ் விசாரணை என்கிட்ட வந்திருக்கு. அதுக்காக உங்க மகன் தர்ஷனை தூக்கிட்டு போறதுக்காக வந்திருக்கேன். அவன் தானே பிரகாஷ்? இருங்க. ஏங்க யார் நீங்க? என்ன பெரிய ஆளு நினைப்பா உங்களுக்கு? எங்க அண்ணன் மேல கை வச்சப்பவே உங்களை ஏதாவது பண்ணிருக்கணும். விட்டு தப்பா போச்சு. மறுபடியும் எங்க வந்து யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்றது அப்படியே கேட்டுட்டு வந்துட்டீங்க. முடிஞ்சா கை வைங்க பாப்போம். இன்னைக்கு நீங்க என்ன ஆக போறீங்கன்னு பார்க்க தானே போறீங்க. வைக்க சொல்லுங்க, கை வச்சு பார்க்க சொல்லுங்க. என்ன வைக்க சொல்லுங்க. லூசா நீ? உங்க அண்ணன் குணசேகரன் பரோல தான் வெளியில வந்திருக்காரு. நீ என்கிட்ட பிரச்சனை பண்ண உங்க அண்ணனுக்கு தான் ஆபத்து. மரியாதையா அவனை விசாரிக்க அனுப்பி வை. இல்லன்னா அப்படியே அப்பனையும் புள்ளையும் ஒன்னா தூக்கிட்டு போய் புரட்டி எடுத்துருவேன். எடுப்பீங்களா? என்ன பொருட்டி எடுத்துருவீங்களா? யாரு நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? யாருகிட்ட வந்து என்ன பேச? என்ன
ஆ? என்ன சவுண்ட் என்ன என்ன என்னடா? ஆ? என்ன பண்றீங்க என்ன பண்ண முடியும் உங்களால சுடுதா பாருங்க என்ன துப்பாக்கியை காட்டுறீங்க சுடுதா பாருங்க யாரு இந்த துப்பாக்கியை காட்டுறீங்க என்ன நினைச்சிருக்கீங்க என்ன பண்ணுவீங்க சுடுங்க பாப்பா ஏய் என்ன மத்த போலீஸ் மாதிரி காசு வாங்கிக்கிட்டு உனக்கு காலாற்ற கூட்டம் நினைச்சிட்டு இருக்கியா? உங்களை ஒவ்வொருத்தரா ஷூட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். நான் அப்படியே துப்பாக்கியை காட்டினா பயந்துட மாட்டாங்களா என்ன பண்ண முடியும் உங்களால பேசாம இருமா. பேசுற பேச பாரு இருங்க ஒரு நிமிஷம். ஏங்க இப்போ உங்களுக்கு என்னங்க வேணாம்? எங்க வீட்டு பையனை கூட்டி போய் விசாரிக்கிறதுக்கு இப்ப என்ன அவசியம் இருக்கு? உங்க வீட்டு பையன் இந்த பொண்ணை லவ் பண்றேன்னு ஏமாத்திருக்கான். அதுக்கெல்லாம் கேஸே கிடையாது முதல்ல அதை கூட்டு கிளம்புங்க மண்ணங்கட்டி உங்க வீட்டு சின்ன பையன் இந்த பொண்ணை மறைமுகமா கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கான். குடும்பத்தையே தூக்கிடுவேன் மிரட்டி இருக்கா இந்த பையன். மூஞ்சியும் முகரையும் பாரு. குடும்பத்தையே தூக்கிடுவியோ? வெயிடா பாப்பம் கைய. ஏய் அறிவுக்கரசி, காசு சேர்ந்த உடனே ஆளும் தோரணையும் வேற மாதிரி இருக்கு. கூடிய சீக்கிரமா நீ கையில மாட்டுவடி. அன்னைக்கு இருக்கு உனக்கு. என்ன இருக்கு? அந்த ஒட்டகம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே காக்கி சட்டையை மாட்டிட்டு வெறப்பா கிளம்பி வந்துட்டியலோ? இந்த தருதலையும் அவங்க அப்பனும் என்ன தொழில் பண்றாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏய்